இந்த தெய்வ தமிழ் டிவி மூலமாக 2ஆம் தேதி அன்னைக்கு சாயந்தரம் இங்கே ஒரு திருவிளக்கு பூஜை பண்ணலாம்னு ஒரு முடிவு செய்யப்பட்டுள்ளது. 51 பேர் தான் நாங்கள் கணக்கே வச்சுருக்கோம். ஏன்னா சக்தி பீடம் 51, அதனால் 51 சுவாசினிகள் இங்கே ஹரிஹரன்ஜின்னு ஒருத்தர் இருக்கார், செந்தில்குமார் சிவம்னு ஒருத்தர் இருக்கார். அவள் 2 பேர்கிட்டையும் இந்த தெய்வ தமிழ் டிவின்னு போட்டே ஒரு டோக்கன் இருக்கும். அதை 51 பேர் வாங்கிக்கோங்க. 51 பேரும் இங்கே வந்து உட்காந்துண்டு ஆற்றுலேருந்து நீங்கள் கொண்டு வர வேண்டியது எண்ணெய், திரி, விளக்கு மாத்திரம் கொண்டு வந்தால் போகும். மற்றதெல்லாம் இங்கே உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துடுவா. எல்லாருக்கும் பிரசாதங்கள் கொடுக்கப்படும். அதே மாதிரி சாந்தானந்த மகா சுவாமிகள் புதுக்கோட்டையில் 6/6/1962 பரமாச்சாரியாருடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால 2 பேரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்துல புவனேஸ்வரியை பிரதிஷ்டை பண்ணினார். அந்த இடத்துல நாம் போன வருஷம் 2025ஆம் ஆண்டு கல்ஹார திருப்பணி பண்ணி அங்கே நாம் வந்து கும்பாபிஷேகங்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். உலக மக்களோட கோவில் அது. ஒருத்தர் கோவில்னு சொல்ல முடியாது உங்களுக்கு. அது வந்து உங்களுக்கு 11,000 சொச்சம் பேர் உங்களுக்கு அதுக்கு வந்து அவளுடைய பொருள் உதவிகள் செய்ததுனால தான் அத்தனை பெரிய திருப்பணி பண்ண முடிஞ்சது. நம்ம டாக்டர் ராமூர்த்தி மாமா வந்திருக்காருங்க. அவர் போன மாதம் அங்கே தேவி பாகவதம் கிட்டத்தட்ட 19,000 ஸ்லோகம் அங்கே வந்து உங்களுக்கு பாராயணம் பண்ணினான். ஒரு 20 பேர் வந்து உங்களுக்கு அங்கே வந்து பிரம்மாண்டமாக 9 நாள் பாராயணம் பண்ணினார். மயிலாடுதுறை ராகவன் உபன்யாசம் பண்ணினார். தொடர்ந்து அங்கே வந்து உங்களுக்கு இந்த மாத பத்திரிகை புவனேஸ்வரி விஜயம் வெளிவருது. அங்கேயும் வந்து 3 வருஷ காலம் தொடர்ந்து கார்த்தால புவனேஸ்வரி கோட்டி ஹோமம், சாயந்தரம் இதே மாதிரி சண்டி ஹோமம் நடந்துட்டுருக்கு. இது அந்த பீடம் பிரச்சாரமாகணுங்கிறதுக்காக ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி ஹோமங்கள் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். சாந்தானந்த சுவாமிகள் காலத்திலேயே இங்கே கே நகர், ஆதம்பாக்கம், கோயம்புத்தூரில் வடவள்ளி, இன்னும் சில ஊர்களில் அவர் நெய்வேலி, இந்த மாதிரி இடத்துலலாம் புவனேஸ்வரியை ஸ்தாபனம் பண்ணினார் அவர். அப்போ அதே மாதிரி இந்த ஆதம்பாக்கத்துலேயும் புவனேஸ்வரி ஸ்தாபனம் பண்ணி 40 வருஷம் ஆகிடுது. இங்கே 4ஆம் தேதி அன்றைக்கி இங்கே 10 நாள் ஹோமம் முடியறது. 5ஆம் தேதியிலேருந்து இந்த புவனேஸ்வரி பக்த மண்டலி குழுவினர்கள்லாம் வந்திருக்கா. எல்லோரும் கொஞ்சம் எழுந்து நின்றுங்கோ. புவனேஸ்வரி பக்த மண்டலி குழுவினர்கள்லாம் எழுந்து நின்றுங்க. இவாளெலாம் சேர்ந்து தான் அது ஒரு சொசைட்டியாக பண்ணி 18 பேர் சேர்ந்து நடத்துகிறா அந்த ஆதம்பாக்கம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி கோவிலை. போன மாதம்தான் அங்கே கும்பாபிஷேகம் ஆச்சு. இங்கே வந்து உங்களுக்கு 4ஆம் தேதி அன்றைக்கி ஹோமம் பூர்த்தி ஆகிறது. 5ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி மட்டும் அங்கே சண்டி ஹோமம் நடக்கிறது. அப்படி தானே தலைவர்? ஆமாம். அந்த இதே டீம் வந்து உங்களுக்கு அங்கே 10 நாளைக்கு சண்டி ஹோமம் பண்ணி சங்காபிஷேகங்கள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கு. மண்டலாபிஷேகத்தை ஒட்டி 10 நாள் நடக்கிறது. அதற்கப்புறமா மார்ச் மாதம் 31ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி மட்டும் காசி விஸ்வநாத குருஜின்னு இங்கே சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். செம்பரம்பாக்கம் ஏரி பக்கத்தில், நம்ம சேலையூர் பக்கத்தில் இருக்குது. அந்த மேடவாக்கம் ரோட்டில் போனால் அப்படி வரும் உங்களுக்கு. ஒரு பக்கம் ஸ்கந்தாசிரமம், ஒரு பக்கம் வேதவியாசர் தபோவனம் வரும். அங்கே 27 நாள் நட்சத்திர மண்டல சண்டி ஹோமமானது 30வது இடமாக அங்கே நடக்க போகிறது. இந்த தெய்வ தமிழ் டிவிகிட்ட நான் சொல்லியிருக்கேன், எங்கெங்கே சண்டி ஹோமம் நடக்கிறதோ அந்தந்த இடத்துல நீங்கள் வந்து ஒவ்வொரு நாள் விளக்கு பூஜை பண்ணணும்னு. அதனால் இங்கே வந்து 2ஆம் தேதி அன்றைக்கி 51 சுவாசினிகள் கலந்து ஒரு விளக்கு பூஜை பண்ணலான்னு முடிவெடுத்து உள்ளார்கள். அதே மாதிரி புவனேஸ்வரி ஆதம்பாக்கம் புவனேஸ்வரி பக்த மண்டலி சார்பாக மண்டலாபிஷேகம் 14ஆம் தேதி மார்ச் மாதம் 14ஆம் தேதி அன்றைக்கி பூர்த்தியாகிறது. கார்த்தால 108 சங்காபிஷேகம், அதற்கப்புறம் பூர்ணாகுதி எல்லாம் முடிஞ்சு சங்காபிஷேகம் முடிஞ்சு அம்பாளுக்கு அலங்காரங்கள்லாம் பண்ணி அன்றைக்கி சாயந்தரம் அந்த இடத்துல 108 திருவிளக்கு பூஜை இந்த தெய்வ தமிழ் டிவி சார்பில் நடைபெறப் போகிறது. அதனால் எல்லா தர்மங்களும் மேலே மேலே செழிக்கணும். இன்றைக்கி நாம் வந்து இதெல்லாம் இருக்கிறதுனால எல்லா இடத்துக்கும் எல்லோரும் பார்க்க முடியறது. வர முடியாதவர்கள் கூட இதிலேருந்து பார்த்து சந்தோஷப்பட முடியாத ஒரு சூழ்நிலை பகவான் நமக்கு கொடுத்துருக்கார். ஸ்ரோத்ரம் ஸ்ருதேனைவ ந குண்டலேனே தானேன பாணிஹி நத்து கங்கனேனே. காது எதுக்குப்பா வச்சுருக்குன்னா மாற்றி மாற்றி தோடு வாங்கி மூக்குத்தி கடைங்கிறான். புரியுறதா? பார்த்தா எக்கச்சக்க மூக்குத்தி வச்சுருக்கான், வாங்கிட்டு வந்தால் என்ன ஆறுதுன்னா தெரிய மாட்டேங்கிறது. திருகாணி தொலைஞ்சு போய்டுறது. அப்புறம் ஒன்று ஒன்றா மாற்றிக்கிறதுக்கு பேர் வந்து காது அழகில்லப்பா,
நல்லத்தை கேட்கணும்பா. ஸ்ருதம்மே கோபாயா ஸ்ரோத்ரம் ஸ்ருதேனைவ ந குண்டலேனா தானேன பாணிஹி நத்து கங்கனேனா. விசேஷமாக நமக்கு தங்க ஆபரணம் கையில் போட்டுக்கிறதுனால பெரிய மதிப்பு இல்லை. நாம் தானம் கொடுக்கணும். கொடுத்தாதான் உங்களுக்கு நல்லபடியான ஒரு சாயுஜ்யம் நமக்கு கிடைக்கும். சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சாலோக்கியங்கிற உலகங்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் இது அத்தனையும் ஒரு வேதோக்தமாகவும் புராணோக்தமாகவும் தந்திரோக்தமாகவும் கலந்து நடக்கக்கூடியது தான் இந்த ஹோமம். அதனால் இப்பேற்பட்ட ஒரு புனிதமான ஒரு ஹோமங்கள் நான் எனக்கு 2006ஆம் ஆண்டு சிறிய அம்மை என்று சொல்வார்கள். அது எனக்கு ரொம்ப சிரமப்படுத்தினது. அந்த சமயத்தில் குருநாதர் ஆசீர்வாதத்தில் அவர் 27 நாள் ஹோமம் பண்ணியிருக்கார். நம்ம 108 இடத்துல பண்ணிவிடணும். நம்மளுடைய 70 வயசுக்குள்ளே நாம் 108 இடத்துல பண்ணணும்னு ஆரம்பித்து இப்போ 29 இடத்துல முடிச்சிருக்கோம். அந்த 29 இடத்துல நம்ம அந்த ஹோமத்தை முடிக்கிறதுக்குள்ளேயே அம்பாள் என்ன பண்ணியிருக்கான்னா, பிரம்மாண்ட கல்ஹார திருப்பணியை அதை பொறுப்பெடுத்து செஞ்சு அதை கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்கா. அதனால் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னும் பாக்கி இருக்கிறது, இன்னும் 78 இடம் பாக்கி இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஹோமங்கள் 27 நாள் நடக்கணும். 27 நட்சத்திரத்தில் தான் நடப்பன. ஊர்வன, பரப்பன, அசைவன அத்தனையும் 27 நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்கு. இதுக்காகவே சாந்தானந்த சுவாமிகள் பெரிய பெரிய வித்வான்களை வச்சு அஸ்வினி நக்ஷத்திர, அபபரணி நக்ஷத்திர, கிருத்திகா நக்ஷத்திர, பாதசமவேதி, அக்னி, அஸ்வி, யமாக்னி தெய்வத்தியே க்ஷேத்திரங்கள்லாம் குறித்து 27 நட்சத்திரத்துக்கு சங்கல்பம் எழுதினார் அவர். அதனால் 27 நாட்கள் நக்ஷத்திர மண்டலம்னு பேர். அதனால் இன்னும் 78 இடம் பாக்கி இருக்குது. அதே மாதிரி 3 வருஷ தொடர் சண்டி ஹோமம் நிறையா இடத்துல பண்ணியிருக்கோம். இப்போ மறைமலை நகரில் இந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி அன்றைக்கி பூர்த்தியாகிறது. 28, 29, 30 3 நாளும் 72 மணி நேரம் நவாக்ஷரி மந்திர ஹோமம் இடைவிடாமல் அங்கே நடக்க போகிறது. 108 அங்கே இருக்கக்கூடிய புவனேஸ்வரிக்கு 108 பன்னீர் கூட அபிஷேகம் நடக்க போகிறது. அதே மாதிரி அந்த 3 வருஷ சண்டி ஹோமம் அங்கே பூர்த்தி அடைய போகிறது. அதனால் தொடர்ந்து இது நடந்துகிட்டே இருக்கணும். எங்கிட்ட ஒருத்தர் கேட்டார், நீங்கள் என்ன ஏபிசிடி இசட்டு மட்டும் புவனேஸ்வரி வச்சுருவேல் போல இருக்கேன்னார். இல்லைப்பா, 51 அக்ஷரம்ப்பா. அம்மா, மிம்மி, மும்மு, மிரும், லிம் லிம், ஏ மைம், ஓமோ, அம்மா, கங்கங்கங்கங்கம், சஞ்சஞ்சஞ்சம், டன் 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 டன்னம், தந்தன் தந்தன்னம், பம் 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 மம், யம் ரம் லம் வம், ஷம் ஷம் சம் ஹம் லம் க்ஷம்னு 51 மாத்திருக்காட்சரம், 51 சக்தி பீடங்கள். எல்லா சக்திக்கும் புவனேஸ்வரி தான். நீங்கள் இன்றைக்கும் நம்ம நவாவரண பூஜையில் எடுத்து பாருங்கோ. இந்த ஷட்தரிசன வித்தியில் வரும்பொழுது உங்களுக்கு சாக்த வித்யா அதிஷ்டாத்ரி புவனேஸ்வரி ஸ்ரீ பாதுகாம் பூஜை ஆமித்த அப்படி தானேப்பா வரும் உனக்கு. நீங்கள் தான் ஆவரண பூஜை நிறையா பண்ணுறவர், சொல்லணும், பக்கத்தில் இருக்கணும். அதனால் சாக்த வித்யைக்கு அதிஷ்டாத்ரி புவனேஸ்வரி தான். அதனால தான் அபிராம பட்டர் என்ன சொன்னார்னா, பூத்தவலே புவனம் 14 பூத்தவண்ணங் காத்தவலே பின் கறந்தவலே கரை கண்டனுக்கு மூத்தவலே என்றும் மூவா முகுந்தருக்கு இளையவலே மாற்றவலே உணையன்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதேன்னா. நம்ம போகும்போது எல்லாத்தையும் நம்மளை உருவி எடுத்துன்னு வெறுமனை தான் அனுப்ப போகிறான். யாரும் நம்மளை சம்பாதிச்ச சொத்தையோ நம்மளால் ஏற்படுத்தினப்பட்ட ஒரு சாம்ராஜ்யத்தையோ நமக்கு கொடுத்து அனுப்ப போகிறது கிடையாது. பஞ்சபூதத்தினால ஆன உடம்பு பஞ்சபூதேஷு லயா என்று எழுதியிருக்கிறார்கள். அதனால் உங்களுக்கு 51 இடத்துல புவனேஸ்வரி ஸ்தாபனம் பண்ணணும். ஏன்னா அப்படி தான் ஆண்டாள் நகர்னு ஒன்றுமே இல்லாத போது ஒரே கொசு கடித்து ஒரே தண்ணிக்கு சிரமப்பட்ட பொழுது சாந்தானந்த சுவாமிகள் பார்த்து அந்த நகர் பிரிக்கும் பொழுது விளையாடுறதுக்கு ஒரு இடம், பிள்ளையார் கோவிலுக்கு ஒரு இடமெல்லாம் வைப்பார்கள். அந்த மாதிரி வச்ச பிள்ளையார் கோவில் இடத்துல தான் அந்த புவனேஸ்வரி இருக்குது. அப்படி தானேப்பா சொல்லணும், நீங்களாம் தான் சொல்லணும். அதே மாதிரி தான் வடவள்ளியில் நவாவூர் பிரிவில் அந்த நகர் பிரிக்கும் பொழுது ஒரு பிள்ளையார் கோவிலுக்கு ஒரு இடம் கொடுப்பா. அந்த பிள்ளையார் கோவிலில் புவனேஸ்வரி வைக்கணும்னா சாந்தானந்த சுவாமி கேந்திரம்னு அங்கே ஒரு ட்ரஸ்ட்டு வச்சுவிட்டோம். அதனால் 51 இடத்துல புவனேஸ்வரியை ஸ்தாபனம் பண்ணணும். 108 இடத்துல 27 நாள் ஹோமங்கள் நடக்கணும்.
வாய் உள்ளவர்கள்லாம் புராண மந்திரங்களை கண்டிப்பாக சொல்லலாம். அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. உங்களுக்கு நம்மெல்லாம் மனித பிறவி, மந்திரங்கள் சொல்கிறதுக்கு தான் மனிதனாக பிறக்க மாதவம் செய்திட வேண்டும்னா. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது ஆகியவற்றிலும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னா துர்லபம் மானுடன் ஜென்மான்னா. அதனால் நமக்கு கைகால் நன்னா இருக்குது, நமக்கு எல்லா அவயவங்களும் நம்ம சொன்னபடி கேட்குறது. அந்த சமயத்திலேயே இந்த மாதிரி நாம் தர்ம காரியங்கள்லாம் நிறையா பண்ணணும். அப்படி பண்ணினாதான் நம்ம கூட வாழடி வாழையாக தொடர்ந்து வரணும். இன்றைக்கி 4 வயசு குழந்தை கூட எனக்கு ஸ்பேஸ் கொடு அப்படின்ட்டு ரூமை சாத்திக்கிறது. புரியுறதா? கூட்டு குடும்பம் உங்களுக்கு எங்கே இருக்குன்னே தெரில. எனக்கு அது இங்கிலீஷில் ஏதோ சொல்கிறது, எனக்கு ஸ்பேஸ் கொடு, டைம் கொடு அப்படின்ட்டு அது போய் உட்காந்துட்டு செல்ல நோண்டின்ட்டு. அதனால் பயமாக இருக்குது உலகத்தை பார்த்தா. அதனால் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் மாறணும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவனம். எல்லா தாய்மார்களும் கார்த்தால எழுந்து சீக்கிரமாக டாக்டர்கிட்ட போனால் என்னத்தையோ ஒரு வியாதியை சொல்லிவிட்டு 8 மணி நேரம் தூங்குங்கிறான். புரியுறதா? இவன் என்ன பண்ணுறான்னா 1 மணி மட்டும் செல்ஃபோனை பார்த்துட்டு இருக்கா, கார்த்தால 9 மணி ஆகிடுறது எழுந்துக்கிறதுக்கு. அப்படிலாம் இருக்கக்கூடாது. சூரியோதயம்னா நீங்கள் பிராமே முகூர்த்தே உத்தாயன்னா சாஸ்திரத்தில் எல்லா இடத்துலையும் எழுதியிருக்கு. அதனால் கார்த்தால ஒரு 5:30 மணிக்காவது எல்லோரும் எழுந்துக்கணும். எல்லா ராத்திலையும் விளக்கேற்றணும். விளக்கே திரவிளக்கே வேந்தனுடன் நற்பிறப்பே அப்படி இந்த பாட்டெல்லாம் அந்த காலத்தில் பாடுவார்கள். அதெல்லாம் பாடி விளக்கேற்றணும். தீபதேவி மகாதேவி அப்படியெல்லாம் பிரார்த்தனை பண்ணணும். எல்லாருக்கும் இந்த ஜெகன்மாதா புவனேஸ்வரியும் அனைத்து குருநாதர்களும் பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கட்டும்னு இந்த சமயத்தில் இந்த அக்னி சாட்சியாக புவனேஸ்வரி சாட்சியாக சத்குருநாதர்களுடைய ஒரு பரிபூர்ண அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்னு நானும் அனுதினமும் பிரார்த்தனை செய்து வாழ்த்தி மகிழ்கிறேன். இந்த தெய்வ தமிழ் டிவி நேயர்கள் அவர்கள் நடத்துகிறவர்களுக்கும் பரிபூர்ணமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். புவனேஸ்வரி பக்த மண்டலி சார்பாக இருக்கக்கூடிய அரங்காவலர்கள் அனைவரும் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஒரு நமது ஸ்வயம் பிரகாஷ் அவதூத சதாசிவா ட்ரஸ்ட் சார்பாக ஒரு நன்றி கலந்த ஒரு வாழ்த்தை தெரிவித்து கொண்டு பூர்ணாகுதியை துவங்குவோமாக. ஓம் வாசோ ததாதி.